வணக்கம். நாம இன்னைக்கு தமிழ் குக்கிங் லேடி சேனல்ல நாம பார்க்க போறது ரெசிபி நவதானிய கூழ். இதற்கு தேவையான பொருட்கள்: சிகப்பரிசி 1/2 கிலோ, தட்டாம்பயிறு 150 கிராம், பாசிப்பயிறு 150 கிராம், கொண்டக்கடலை 100 கிராம், கேப்பை 150 கிராம், கானம் 100 கிராம், முழு உளுந்து 150 கிராம், ஏலக்காய் 5. நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு அதுல சிகப்பரிசி, தட்டாம்பயிறு, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, கேப்பை, கானம், முழு உளுந்து, ஏலக்காய் எல்லாம் போட்டு தனித்தனியா எல்லாமே வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சது மிஷின்ல கொடுத்து திரிச்சு வச்சுக்கோங்க. திரிச்சு வச்சுட்டு நான் ஜல்லடை போட்டு நல்லா அலசி வச்சுக்கிட்டேன். நல்லா நைஸா மாவு திரிச்சு வச்சுக்கோங்க. திரிச்சு வச்சதுக்கு பிறகு திருப்பி நம்ம கூழ் காய்க்கிறதுக்கு நமக்கு தேவையானது 1 கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம். 200 கிராம் வெல்லம் போதும். அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 5 கிளாஸ் தண்ணி ஊத்துங்க. அதுல 200 கிராம் வெல்லம் போட்டு கொதிக்க விடுங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் மாவுல 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாவு கரைச்சி வச்ச மாவை வெல்லம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாத்திரத்துல ஊத்தி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா கொதிச்சு மாவு வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால நீங்க தேங்காய் போட்டு நல்லா கூழ் நல்லா காய்ச்சி, இது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது, குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான கூழ். இந்த நவதானியம் வறுக்கும் போதே பாதாம் பருப்பும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். சேர்த்தீங்கன்னா இதை விட நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு கூழ் தான் இது. அதனால நீங்க இது சின்ன குழந்தைகள் விரும்பி இதை கொடுக்கலாம். நீங்க தாராளமா கொடுக்கலாம். நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே ஈவினிங் போல இந்த ஆளுக்கு 1 கிளாஸ் கூழ் நீங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நவதானிய கூழ் ரெடி.